அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. அரசியல்ல என்னென்னமோ நடக்குதுங்க. எதை பத்தி பேசுறதே தெரியாது. ஒவ்வொரு பக்கமும் போனா ஒவ்வொருத்தரும் பேசுற பாக்கையில நமக்கே சங்கடமா இருக்குது. நம்மளும் இதுவரையிலையும் அரசியலை தெரிஞ்சு வச்சிருக்கோம், புரிஞ்சு வச்சிருக்கோம். யார் யார் அரசியலை எப்படி எப்படி பேசுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா தேனி கர்ணன் ஒரு பேசுறத பாக்கையில எடப்பாடி பழனிசாமியும் திருமதி சசிகலா அவர்களும் ஒரே நேர்கோட்டில் போறாங்க, ரெண்டு பேரும் இணைய போறாங்க அப்படிங்கிறது 100% உறுதியா தெரியுது. தேனி கர்ணன் இருந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் வெளியில வரும், இந்த மாதிரியெல்லாம் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆதரவாளருக்கே ரொம்ப ஷாக்காக தான் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்களும் இப்படியும் பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இப்ப இங்க அரசியல்ல என்ன நடக்குது? எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை விமர்சனம் பண்றாரு, அண்ணாமலை எதிர் விமர்சனம் வைக்கிறார். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? உழைக்காம அவர் தலைவர் பதவிக்கு வந்தவர், ஒருத்தருடைய கையை காலை பிடிச்சி தலைவர் பதவிக்கு வந்தவர் அண்ணாமலை. அவருக்கு மைக்கு வாயும் இருந்தா அவர் போதும், சிபாரிசு மூலம் மேல வந்தவர். இப்படி விமர்சனத்தை வைக்கிறார். அண்ணாமலை எதிர் விமர்சனம் வைக்கிறார். அவர் எப்படி வைக்கிறார் அப்படின்னா, என்னை உழைக்காம கொள்ளாம நீங்க திடீர்னு தலைவர் பதவிக்கு வந்துட்டு நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறார். நீங்க கூவத்தூர்ல தவந்து போய் தானே சசிகலா அவர்கள் காலில் நீங்க முதலமைச்சர் பதவி வாங்கினீங்க. கூவத்தூர்ல டெண்டர் எடுத்து யார் அதிகமா டெண்டர் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே முதலமைச்சர் பதவி கிடைத்தது. ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் நீங்க இஎம்ஐ எப்படி மாசம் எப்படி பண்ணினீங்க, இது எல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஒரு கொலை நடந்துட்டு அந்த கொலைக்கு உரியவர் இன்னொருத்தர் ஜெயிலுக்கு போறாரு, இன்னொருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில போய் ஒதுங்குறாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு திமுகவினுடைய முக்கியமான அமைச்சராக இருக்கிறவர் அன்னைக்கு அதிமுக அமைச்சராக இருந்தாரு, அவர் கையை காலை பிடிச்சி அந்த வழக்குல விடுவித்து நீங்க ஊராட்சி மன்ற தலைவர் பதவியில நின்று கூட நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படின்னு மிகப்பெரிய அளவுல விமர்சனங்களை வைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி ஒரு அரசியல் தற்குறி அப்படின்னு சொல்லி விமர்சனத்தை வைக்கிறார். இது தமிழக அரசியல்ல மிகப்பெரிய அளவுல எல்லா மீடியாக்களும் சோசியல் மீடியாவும் அப்படியே ஒரு பெரிய நீசா பரவிட்டு, ஒரு பட்டி தொட்டில இருக்கிறவனுக்கு கூட அரசியல் இப்படியும் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு அரசியலை மக்கள் உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாழ்வியல் ஒன்றா கலந்து விட்ட அரசியல் விட்டுட்டு நம்ம வாழவே முடியாது. எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது இன்னைக்கு அரசியல் தான். ஒரு நல்ல அரசியலை எதிர்நோக்கி மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. தேனி கர்ணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி எப்படி நீங்க தற்குறின்னு சொல்ல போச்சு, அண்ணாமலை இது தற்குறின்னு சொல்லலாமா? அதுவும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து நீங்க தற்குறின்னு சொல்றீங்க, ஆக அது முட்டாள்தனம் தானே அர்த்தம். அப்படி நீங்க சொல்றது எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குல்ல, நாங்க தேர்ந்தெடுத்து வச்சவர் தானே அப்படின்னு சொல்றார். எங்கள் ரத்தத்தின் ரத்தம், எங்களுடைய சொந்தம், அவரை போய் நீங்க தற்குறின்னு சொல்லக்கூடாது, அவர் அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது. நாங்க இது அண்ணாமலை ஒரு தலைவர்னு சொல்றாரு, இப்படியெல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கொதிச்சு போய் தேனி கர்ணன் பேசுறாரு. நமக்கே ஆச்சரியமா போச்சு. என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்போதும் ஒரு நியாயமா பேசக்கூடியவர் இன்னைக்கு இந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வக்காலத்து வாங்கி பேசுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கே பெரிய அதிர்ச்சியாகி போச்சு. எடப்பாடி பழனிசாமியை சார்ந்தவர்களே எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த அளவுக்கு முட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. ஆனா தேனி கர்ணன் கொடுத்தாரு பாருங்க ஒரு முட்டு, அது எல்லாருமே அசந்துட்டா. என் ரத்தம், என் உறவு அப்படின்ட்டார், என்னுடைய சொந்தம், அவரை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்க தேர்ந்தெடுத்து வச்சவர், நீங்க தேர்ந்தெடுத்து வச்சவர் தான். அதுல என்ன சொல்றாரு, சசிகலா அவர்கள் ஜாதி ரீதியா வேற யாரும் முக்குளத்தோரை தேர்ந்தெடுத்து வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க மாற்று ஜாதியினரை தேர்ந்தெடுத்து வச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. என் ஜாதி ரீதியா மாற்று ஜாதியினர் தேர்ந்தெடுத்து வச்சுன்னு சொன்னா, ஐயா ஓபிஎஸ் அவர் முதலமைச்சர் பதவியை காலி பண்ணிட்டு தானே அவர் கொண்டு கொடுத்தீங்க. தான் முதலமைச்சரா வர முடியலன்னு சொல்லிட்டு அந்த வெறுப்புல தூக்கி கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கொடுத்தீங்க. எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிட்டு எதையோ பார்த்து எதையோ குறைச்ச மாதிரின்னு சொல்லிட்டு சசிகலாவே எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அன்னைக்கெல்லாம் பொங்காதவங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை பேசணும்னா ஏன் பொங்குறாங்க அப்படின்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா, சசிகலா அவர்கள் இந்த ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக சுற்றுப்பயணம் போனதெல்லாம் அவர்களுக்கான ஒரு பலத்தை காட்டிக்கிறதுக்காகத்தான் அவங்க சுற்றுப்பயணம் போயிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா ஓபிஎஸ் கட்சி கொடி சின்னம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் வரை போறாரு எடப்பாடி பழனிசாமி, அதை தடுத்து நிறுத்துறாரு. ஆனா இங்க சசிகலா அவர்கள் கட்சியினுடைய கொடி சின்னம் எல்லாத்தையும் பயன்படுத்தி சுற்றுப்பயணம் போறாங்க, எடப்பாடி பழனிசாமி அமைதியா இருக்காரு. அப்ப இரண்டுக்குமான ஒற்றுமை எப்படின்னு சொல்லி பாருங்க.
அப்ப சசிகலா அவர்களுக்கும் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒண்ணு சேர்ந்து டிடிவி தினகரனையும் நம்ம ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்டையும் இருக்க ஆதரவாளர்கள் நம்ம உள்ள இழுத்துட்டோம் அப்படின்னா கட்சியை நம்ம வந்து நம்ம கண்ட்ரோல்ல வந்துடும், நமக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுத்தா அந்த இடத்த உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு சசிகலா அவர்கள் வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த நினைப்பு மாதிரியே தான் தேனி கர்ணனுடைய பேச்சும் இங்க வந்து அமையுது. அங்கே எந்த விதமான பெட்டிங் எல்லாம் நடக்கல அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுலயும் கர்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் சேவல் சின்னத்துல 89 நின்று ஜெயிச்சு வந்தவர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சேவல் சின்னத்துல 89 தான் ஜெயிச்சு வந்தாரு. 72 இருந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது கூடவே இருக்கிறாரு செங்கோட்டையன். ஏன் அவர் கொடுக்கல? அன்னைக்கு சசிகலா அவர்கள் வந்து யார சொன்னாலும் முதலமைச்சரா வந்திருப்பாங்கன்னு சொல்றாருல கர்ணன். அன்னைக்கு ஏன் செங்கோட்டையனை உங்களால தேர்வு பண்ண முடியல? செங்கோட்டையன் இருக்கிறதுலே எல்லாத்தையும் விட சீனியர் தானே, அவருக்கு அந்த முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்கலாம்ல. இன்னைக்கு கொடுத்திருந்தா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மாதிரி இன்னைக்கு சிறையிலிருந்து வந்த உடனே செங்கோட்டையன் வந்து எழுதி கொடுத்துருப்பார்ல, நீங்களே வச்சுக்கோமா, நீங்களே கொடுத்த பதவி நீங்களே வச்சுக்கணும்னு சொல்லியிருப்பார்ல. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்ததுனால தான் உங்களுக்கு திருப்பி வாங்க முடியல. அவர் கொடுத்த பதவியை கரெக்டா பிடிச்சு வச்சுக்கிட்டார்ல. யாரும் எனக்கு தேவையில்லை, இன்னைக்கு நானே ராஜா நானே மந்திரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிமுகவை கொண்டு போகணும்னு சொல்லி நினைக்காருல்ல. ஏன் உங்களால அங்க சிறையிலிருந்து வந்த உடனே ஏன் தலைமை கழகத்துக்கு உங்களால போக முடியல? ஏன் எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் நீங்க வந்து முதலமைச்சர் பதவியை நீ கொடுத்துரு, இல்லாம அதிமுக தலைமை பதவியில இருந்து விலகிரு அப்படின்னு ஏன் சொல்ல முடியல? இதுல என்ன நடக்குன்னா, இதுலயும் ஒரு அரசியல் கணக்கு நடக்குது. இந்த அரசியல் கணக்குல எப்படின்னா, ஓபிஎஸ் வந்து ஓரம் கட்டிடணும். ஐயா அவர்கள் அப்பவுமே சொல்றாங்க, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை சரியில்லைம்மா, நீங்க வந்து மாவட்டம் தோறும் சுற்றுப்பயணம் போயிட்டு வாங்க, மக்களை சந்திங்க, தொண்டர்களை சந்திங்க, நிர்வாகிகளை சந்திங்க, அதுக்கடுத்து ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வருது, அதுல இருந்து நீங்க வெற்றி பெறுங்க, அதற்கடுத்து நீங்க சட்டசபைக்கு உள்ள வாங்க, எல்லாரும் ஏகமானதா தேர்ந்தெடுத்து உங்களை வந்து முதலமைச்சர் ஆக்கிறோம்னு சொல்லியும் அவங்க வந்து கேட்கல. ஏன் காரணம் அப்படின்னா, என்று எடப்பாடி பழனிசாமி சசிகலா அவர்களுக்கு தூவம் போட அதை சசிகலா அவர்கள் கட்டியா பிடிச்சுக்கிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட கையெழுத்தை வாங்கியாச்சு. என்ன நடந்துச்சு? அதிமுகவை வந்து பிளவுபடுத்தினது அண்ணாமலை தான் அப்படிங்காரு. அண்ணாமலையா பிளவுபடுத்தினாரு? அண்ணாமலை கட்சியை வளர்க்கறதுக்காக அவர் என்ன வேலைனாலும் செஞ்சுட்டு போறாரு. அண்ணாமலை ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபி வளரணும், நம்ம ஆட்சி அமைக்கணும், நம்ம எம்எல்ஏ எம்பி சீட்டுகள் வந்து பிடிக்கணும், கவுன்சிலராக வரணும், சேர்மனாக வரணும்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளுக்கும் புதுசாக ஆரம்பிக்கிற கட்சிகள் கூட அந்த ஆசை வரத்தான் செய்யும். அவர் கட்சியை வளர்க்கறதுக்கு என்ன வேலைனாலும் பார்ப்பாரு. நீங்க வந்து இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்டே இன்னைக்கு வந்து அதிமுக இருந்தது, இன்னைக்கு வந்து அவரே தொடர்ந்து இன்னைக்கு முதலமைச்சராக இருந்து வந்திருந்தாருன்னா இன்னைக்கு அதிமுக அந்த பிளவு சந்திச்சிருக்குமா? தான் முதலமைச்சராக வர வேண்டும், இருக்கிறவனை கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிடணும்னு சொல்லி நினைச்சிங்க. எடப்பாடி பழனிசாமியை தூக்கி வச்சிங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி உங்களே பார்த்து சூரியனை பார்த்து நாய் குறைச்ச மாதிரின்னு சொல்லிட்டு அவரே வந்து பொது வெளியில பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அவருக்கு தேனி கர்ணன் வக்காலத்து வாங்குறாரு. அவர் வந்து எங்கள் உடன்பிறப்புங்காரு, எங்கள் சொந்தம்காரு, எங்க ரத்தம்காரு. இது நமக்கே ஆச்சரியமா இருக்கு. அரசியல் ஆச்சரியமா தானே இருக்கு. ஒவ்வொரு நிமிடமும் ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதா அரசியல். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இங்க நடந்துகிட்டு இருக்கு. இங்க அண்ணாமலை பேசுறது இங்க பிரச்சனை கிடையாது. எடப்பாடி பழனிசாமியை ஏன் தற்கொலையும் சொன்னாருன்னு சொல்லிட்டு தான் தேனி கர்ணன் ரொம்ப ஆதங்கப்படுறாரு. 43% வாக்கு வங்கி வச்சிருந்த அதிமுக இன்னைக்கு வெறும் 19% கொண்டு வந்துட்டாரு. அப்ப தற்கொலைன்னு சொல்லாம என்ன சொல்றது? அதிமுக மிக பலம் வாய்ந்த கட்சி. எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக சுக்குநூறா சிதைஞ்சு போச்சு. இதை தற்கொலைன்னு சொல்லாம எதுன்னு சொல்றது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2வது இடத்துக்கு வர வேண்டிய அதிமுக இன்னைக்கு 3வது இடம் 4வது இடம் தள்ளப்பட்டு டெபாசிட் எடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படுது. இதை தற்கொலைன்னு சொல்லாம என்ன சொல்றது? இருக்கிற முக்கியமான ஆட்களை பூராமே வந்து வெளியேற்றிட்டு தான் மட்டுமே கட்சி தலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு கட்சியினுடைய விதியை மாத்துறாரு. இதை தற்கொலைன்னு சொல்லாம என்னன்னு சொல்றது? நன்றி, வணக்கம்.